கேர்ஃபுல், பி அவேர் ஆஃப் இட். அதை குறித்து மிகுந்த ஜாக்கிரதையா இருங்க. அது மட்டுமல்ல, தாவீதும் துக்கம் அடைந்தான், தாவீதும் பாதிக்கப்பட்டான். 2 சாமுவேல் 12:10 பட்டயம் உன் வீட்டை விட்டு என்றைக்கும் விலகாதிருக்கும். நீங்க என்னுடைய விளைவுகள் சந்ததி சந்ததியா வரப்படியே. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அது உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். நான் சொன்னேன், sin is a secret but it is not private. ரகசியமா இருக்கும், ஒரு நாள் அது எக்ஸ்போஸ் பண்ணப்படும், உலகமே பார்க்கும். அது மட்டுமல்ல, பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். அன்பு பிள்ளைகளே, இது ஒரு எச்சரிப்பின் செய்தி. நீங்கள் நானும் விழிப்படைவோம். என்பவர்களே, பாவத்தை மேற்கொள்ள, சத்துருக்களை மேற்கொள்ள, நயவசதிப்பு, வஞ்சனை, இதிலிருந்து மேற்கொள்ள தேவ கிருபை சார்ந்திருப்போம். அறிவல்ல, எனக்கு நடக்காது, நெவர், எனக்கு நடக்க இல்லை, நடக்க இங்க சொல்லலாம், ஆனால் நடக்கும். அதுதான் இதே வசனத்தை திரும்ப நாம் பலருடைய வாழ்க்கையிலே படிக்கிறோம். தொடர்ந்து யோனாவுடைய வாழ்க்கையிலே நான் பேச விரும்புகிறேன். யோனாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 2-3 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ அதற்கு விரோதமாய் பிரசங்கி. யோனா பாவம் அல்ல, அவன் கீழ்ப்படியாம ஒரு பாவம் தான். அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீ நீ பிரசங்கி. அடுத்த வார்த்தை 3ஆம் வசனம், யோனா கர்த்தருடைய சமூகத்தின்று விட்டு விலகினான். அது மட்டுமல்ல, தேவன் சொல்லாத ஒரு இடம், தேவன் அனுப்பாத இடம், தேவனுடைய சித்தம் இல்லாத ஒரு இடம். நிறைய வாழ்க்கை அதுதான். தேவன் அனுப்பாத, தேவ சித்தம் செய்யாத இடத்திற்கு போக வேண்டும். இல்லை என்பார்களே, வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகினால் அவர்களோடு கூட அவன் கப்பல் ஏறி போனான். கவனிக்க வேண்டும். உலகத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலக்க வேண்டும். அவங்களுக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை, உள்ளூர் மகிழ்ச்சி. உங்களை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விளக்கும்படி செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, விளக்கும்படி செய்தால் அந்த வார்த்தை திருங்க, அவன் அவர்களோடு தர்ஷீக்கு போக கப்பல் ஏறினான். நண்புடைய பிள்ளையே, கவனிங்க, உங்களை தேவனுக்கு விளக்கணும், அவளோடு ஒப்புரவாக்கணும். மிகுந்த ஜாக்கிரதையா இருங்க. அதனாலதான் நயங்காட்டினாலும் அதற்கு கீழ்ப்படியாது. உலகம் நயங்காட்டுகிற உலகம். அதை செய், இதை செய், இதை செய், இப்படி அப்படி பண்ணு இல்லை என்பவளே, நயங்காட்டினாலும் நீ கீழ்ப்படியாது.